ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு போட்டி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது குடல் கிரேவி. இந்த குடல் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா ஒரு 10 தடவை நல்லா வெறும் தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குண்டா நிறைய சுடு தண்ணி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே விட போகிறேன். ஒரு கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம கலக்கிறனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நல்ல டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். இது அப்படியே நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிக்கலாம். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 25 பல் பூண்டு, 1.5 துண்டு இஞ்சி, ஒரு 25 பல் வந்து பார்த்து சின்ன வெங்காயம், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இனி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 3/4 கிலோ போட்டி வந்து செய்ய போகிறேன். அதுக்கான அளவுகள் தான் இது. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே ஒரு பே லீஃப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்பாஸ், இது ரெண்டும் வாசனைக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த போட்டி கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கும் லஞ்சுக்கு ரைஸுக்கும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிக்கும். அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சிம்மில் வச்சுட்டே நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சா கூட உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிக்கும். அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா இந்த பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு நல்லா மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். இதுலேயே நம்ம ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாகவே தக்காளி குக் ஆயிரும். குடல் கிரேவி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போயுமே வந்து உங்களுக்கு ஆவி பறக்க இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி. லைட்டாக சூடு பண்ணிட்டெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்க தண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குடல் ஸ்மெல்லே இருக்காமல் அப்படியே உங்களுக்கு க்ளீன் ஆகி வரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில் வாட்டர், அதாவது நார்மல் வாட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கழுவிக்கலாம். சூப்பராக உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக சூப்பராக எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குதுன்னு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி மசாலா எல்லாமே குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொல கொலன்னு உங்களுக்கு குக்காகி வந்துருச்சு. அது போக நம்ம விசில் தான் விட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும், இந்தளவுக்கு குக்கானால் போதும். நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த ஆட்டுக்குடல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அடிக்கடி வந்து குடல் வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி குக் ஆகும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து 1க்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உப்பு அதிகமாக ஆகாமல் இருக்கும். இல்லைனா உப்பு அதிகமாக போச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 10 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு குழையெல்லாம் குழையாது, நல்லாவே இருக்கும். பாருங்கள், இனியும் தண்ணியாக தான் இருக்குது. நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்தோம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் மார்னிங்கே செஞ்சுட்டேன். ஸோ இது வந்து இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இட்லிக்கு சர்வ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கும் இதவே நான் வச்சுக்கிட்டேன். ரசம் வச்சு இதவே வச்சுக்கிட்டேன். ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி குடல் கிரேவிஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுவே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட இட்லிக்கு ஆவி பறக்க இட்லியும் குடல் கிரேவியும் அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த்தி டிப்ஸ், இந்த மாதிரி எந்த ரெசிபிஸ் வீடியோஸ் வேணாலும் வாட்சிங்.